Assalamualaikum and welcome to Momlicious Recipe. இன்னைக்கு Momlicious Recipeல நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டியான மரவள்ளிக்கிழங்கு வச்சு ஒரு வட்டலப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை மரவள்ளிக்கிழங்கு வட்டலப்பம்னு சொல்லலாம், மரவள்ளிக்கிழங்கு கேக்குன்னு சொல்லலாம். வாங்க அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். மரவள்ளிக்கிழங்கு வட்டலப்பம் செய்கிறதுக்காக 1 கிலோ அளவு மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா தோல் உரிச்சிட்டு அதை நல்லா தண்ணியில் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். மரவள்ளிக்கிழங்கை நல்லா தோல் உரிச்சிட்டு சுத்தம் பண்ணியாச்சு. இந்த மாதிரி சின்ன ஹோல் உள்ள கிரேட்டரில் நல்லா பொடியாக மரவள்ளிக்கிழங்கை துருவி எடுத்துக்கலாம். நீங்கள் துருவ வேணான்னா மரவள்ளிக்கிழங்கை சின்ன சின்னதாக கட் பண்ணி பிளெண்டரில் போட்டு பிளெண்ட் பண்ணி நைஸாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொடியாக துருவி எடுத்துக்கோங்க. கிழங்கு எல்லாத்தையும் நல்லா துருவி எடுத்தாச்சு. அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நான் 1 கப் அளவு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக கிழங்குல சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காய் பாலை மொத்தமாக சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. 1 கிலோ அளவு கிழங்குக்கு எனக்கு 1 கப் அளவு தேங்காய் பால் கரெக்டான பதத்தில் கிடச்சிச்சு. உங்களுக்கு கொஞ்சம் திக்காகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பால் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் பாலை கம்மி பண்ணிக்கோங்க. மொத்தமாக சேர்க்காம இந்த மாதிரி பதத்தில் வர்ற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பாலை சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். நம்மளோட மரவள்ளிக்கிழங்கு வட்டலப்பம் 3 கலர்ஃபுல் லேயரில் நம்ம செய்ய போகிறோம். அதுக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கிழங்கு மிக்சரை 3 சமமான அளவில் பிரித்து எடுத்துக்கலாம். இப்போது 3 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரித்தாச்சு. முதல் லேயர் ஒயிட் லேயர் செய்கிறதுக்காக கிழங்கு மிக்சர் கூட 1/4 கப் அளவு சீனி சேர்த்து அது கூடவே 1/2 கரண்டி அளவு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். எந்த பாத்திரத்தில் நம்ம கிழங்கு வட்டலப்பம் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் 1 கரண்டி அளவு நெய்யோ எண்ணெயோ சேர்த்து நல்லா சுற்றிலும் அப்ளை பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முதல் லேயர் அதில் ஊற்றிட்டு இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். அடுத்தது 2வது லேயர் பச்சை லேயர் செய்கிறதுக்காக ஒரு 4லேருந்து 5 பாண்டான் லீஃப் எடுத்து அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவு சீனி, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பாண்டான் இலையோட ஜூஸை நல்லா வடிகட்டி கிழங்கு மிக்சரில் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து இந்த மிக்சரை நல்லா கலந்து விட்டுடலாம். முதல் லேயர் நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க 2வது லேயரை முதல் லேயர் மேலே ஊற்றிட்டு இதையும் ஒரு 15 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம்.
ரெண்டாவது லேயர் வெந்து வர்றதுக்குள்ள மூணாவது லேயரான ப்ரௌன் லேயரை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கிழங்கு மிக்சர் கூட 1/4 கப் அளவு ப்ரௌன் சுகர் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ப்ரௌன் சுகர் இல்லைன்னா வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது கலர் கொஞ்சம் கம்மியாக இருந்ததால் இன்னும் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு ப்ரௌன் சுகர் சேர்த்து அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ரெண்டாவது லேயரும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ மூணாவது லேயரை அது மேலே ஊற்றிட்டு இதையும் ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். வட்டலப்போ நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு மணி நேரம் வெளியே வச்சு நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா கத்தியோ இல்லை ஸ்பேச்சுலவோ வச்சு ஓரங்களெல்லாம் நல்லா ரிலீஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரும். ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எந்த ஆர்டிஃபிஷியல் கலருமே சேர்க்காம ரொம்ப கலர்ஃபுல்லான ஃப்ளேவர்ஃபுல்லான ரொம்பவே டேஸ்டியான மரவள்ளி கிழங்கு வட்டலப்பம் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மாம்லிஷியஸ் ரெசிபி.